என் தங்கமே, ஒரு நாள் திடீரென உன் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வந்து நிற்கும். எந்த காரணமும் இல்லாமல், எந்த வெளிப்புற மாற்றமும் இல்லாமல், உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான அமைதி நிலைத்து விடும். அந்த நொடியில் நீ உன்னையே கேட்பாய், இது எப்படி சாத்தியம் என்று. அந்த பதில் வெளியில் கிடைக்காது. அது உன் உள்ளத்தில் தான் இருக்கிறது. அந்த அமைதியை உனக்கு அளித்தது அம்மன் தான். நீ பல நாட்கள் மனதில் சுமையை சுமந்து நடந்தாய். யாரிடமும் அதை பகிரவில்லை. ஆனால் ஒரு நாள் அந்த சுமை திடீரென்று இலகுவாகி விட்டது. அந்த இலகுவான உணர்வு உன்னை ஆச்சரியப்படுத்தியது. அது எதுவும் செய்யாமல் வந்தது. தங்க பிள்ளையே, அது உன் உள்ளத்தில் அம்மன் உன்னை தழுவி அந்த சுமையை எடுத்து கொண்டதற்கான அறிகுறி. நீ சில நேரங்களில் சும்மா அமைதியாக இருந்தபோது, உன் மனதில் ஓடிய எண்ணங்கள் மெதுவாக குறைந்து, ஒரு சாந்தமான வெற்றிடம் உருவாகும். அந்த வெற்றிடம் வெறுமை அல்ல. அது ஒரு நிறைவு. அந்த நிறைவில் தான் உன் உண்மையான நிம்மதி இருக்கிறது. அந்த நிலையை உனக்கு தரும் சக்தி அம்மன். தங்க பிள்ளையே, நீ ஒரு நாள் மிகவும் குழப்பமாக இருந்தாய். எதையும் முடிவு செய்ய முடியாமல் இருந்தாய். ஆனால் திடீரென்று ஒரு தெளிவு உன் உள்ளத்தில் வந்தது. அந்த தெளிவு உன் வாழ்க்கையை மாற்றி விட்டது. அது உன் அறிவு மட்டும் அல்ல. அது உன் உள்ளத்தில் இருந்து வந்த தெய்வீக வழிகாட்டல். நீ உன் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களை கவனித்தால், அது மெதுவாக நடந்திருக்கிறது. ஒரு நாள் முழுவதும் துக்கமாக இருந்த நீ, இப்போது அமைதியாக இருக்கிறாய். அந்த மாற்றம் யாராலும் கட்டாயப்படுத்தப்படவில்லை. அது உன் உள்ளத்தில் இருந்து வந்தது. அந்த உள்ளத்தை அம்மன் மெதுவாக குணப்படுத்தினாள். நீ பேசாமல் இருந்தாலும், உன் உள்ளத்தில் நடந்த காயங்களை யாரோ புரிந்து கொண்டார்கள். அந்த புரிதல் தான் உன் நிம்மதியின் காரணம். தங்க பிள்ளையே, அந்த யாரோ தான் அம்மன். ஒரு நாள் நீ தனியாக இருந்தபோது, எந்த காரணமும் இல்லாமல் ஒரு சிரிப்பு உன் முகத்தில் தோன்றியது. அந்த சிரிப்பு உன் உள்ளத்தின் மகிழ்ச்சி. அது வெளியில் இருந்து வரவில்லை. அது உன் உள்ளத்தில் இருந்து வந்தது. அந்த மகிழ்ச்சியை உனக்கு கொடுத்தது அம்மன். நீ முன்பு பயந்த விஷயங்களை இப்போது தைரியமாக எதிர்கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய். அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது என்று நீ யோசித்தாயா, தங்க பிள்ளையே? அது உன் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட ஒரு தெய்வீக சக்தி. நீ பேசாமல் இருந்தாலும், உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை எப்போதும் இருக்கும். அந்த நம்பிக்கை தான் உன்னை முன்னே கொண்டு செல்லும். அந்த நம்பிக்கையை உன் உள்ளத்தில் வளர்த்தது அம்மன். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தபோது, எவ்வளவு மாறி விட்டாய் என்று உணர்ந்தாய். அந்த மாற்றம் உன் முயற்சி மட்டும் அல்ல. அது உன் உள்ளத்தில் நடந்த ஒரு குணமடைதல். அந்த குணமடைதலை உனக்கு கொடுத்தது அம்மன். தங்க பிள்ளையே, நீ உன் உள்ளத்தில் இந்த அமைதியை தக்க வைத்து கொண்டால், உன் வாழ்க்கை எப்போதும் நிம்மதியாக இருக்கும். எந்த பிரச்சனையும் உன்னை குலைக்க முடியாது. நீ உன் மையத்தில் உறுதியாக இருப்பாய். நீ பேசாமல் இருந்தாலும், உன் உள்ளத்தில் ஒரு குரல் உன்னை வழிநடத்துகிறது. அந்த குரலை நீ கேட்க ஆரம்பித்தால், உன் வாழ்க்கையில் எந்த குழப்பமும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ ஒரு நாள் மிகவும் சோர்வாக இருந்தபோது, திடீரென்று ஒரு ஆறுதல் உன் உள்ளத்தில் தோன்றியது. அந்த ஆறுதல் உன்னை அமைதியாக்கியது. அது யாரிடமும் இருந்து வரவில்லை. அது உன் உள்ளத்தில் இருந்து வந்தது. அந்த உள்ளத்தை மெதுவாக தொடியது அம்மன். தங்க பிள்ளையே, நீ எதையும் சொல்லாமல் இருந்தாலும், உன் உள்ளம் எப்போதும் கேட்கப்படுகிறது. அந்த கேட்கும் சக்தி தான் உன் வாழ்க்கையின் ஆதாரம். அந்த ஆதாரத்தை நீ நம்பினால், உன் வாழ்க்கை எப்போதும் சரியான பாதையில் செல்லும். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எந்த சிக்கலும் வந்தாலும், அது ஒரு தற்காலிக நிலை என்று உனக்கு தெரியும். இந்த புரிதல் தான் உன் மனதை வலிமையாக்கும். நீ உன் உள்ளத்தில் இருக்கும் இந்த தெய்வீக அமைதியை உணர ஆரம்பித்தால், உன் வாழ்க்கையில் எந்த பயமும் இருக்காது. ஏனெனில் நீ எப்போதும் பாதுகாப்பாக இருக்கிறாய். தங்க பிள்ளையே, அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். அதை நீ மதித்து காப்பாற்றினால், உன் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும். நீ எதையும் சொல்லாமல் இருந்தாலும், உன் உள்ளம் எப்போதும் அன்பை அனுப்புகிறது.
அந்த அன்பை யாரோ ஏற்றுக்கொண்டு உனக்கு மீண்டும் நிம்மதியாக திருப்பி தருகிறார்கள். அந்த அன்பின் வட்டம் தான் உன் வாழ்க்கையின் உண்மையான சக்தி. என் தங்கமே, அந்த நிம்மதி திடீரென்று உன் வாழ்க்கையில் வந்தது இல்லை. அது எப்போதும் உன்னுடன் இருந்தது. நீ அதை உணர ஆரம்பித்தாய். அந்த உணர்வை உனக்கு கொடுத்தது அம்மன். அந்த அமைதியில் நீ வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு தெய்வீக அனுபவமாக மாறும். அந்த தெய்வீக அனுபவம் உன் உள்ளத்தில் மேலும் மேலும் ஆழமாக பதிந்து கொண்டே இருக்கும் போது நீ உன் வாழ்க்கையை முழுமையாக வேறொரு கோணத்தில் உணர ஆரம்பிப்பாய். முன்பு உனக்கு முக்கியமாக தோன்றிய பல விஷயங்கள் இப்போது அவ்வளவாக முக்கியமில்லை என்று தோன்றும். அதற்கு பதிலாக உன் உள்ளத்தின் அமைதி தான் உனக்கு மிக முக்கியமானதாக மாறும். தங்க பிள்ளையே, இந்த மாற்றம் திடீரென்று வருவது போல தோன்றினாலும் அது நீண்ட நாட்களாக உன் உள்ளத்தில் நடந்த ஒரு பயணத்தின் முடிவு. நீ அனுபவித்த வலிகள், நீ சந்தித்த சோதனைகள், நீ எதிர்கொண்ட குழப்பங்கள், இவை அனைத்தும் உன்னை இந்த அமைதிக்கு கொண்டு வந்த பாதைகள். நீ ஒரு நாள் தனியாக அமைதியாக இருந்தபோது உன் சுவாசம் கூட ஒரு பிரார்த்தனை போல உணர்ந்திருக்கிறாய். அந்த சுவாசத்தில் ஒரு நிதானம், ஒரு சமநிலை இருக்கும். அது உன் உள்ளத்தில் அம்மன் வைத்த ஒழுங்கு. அந்த ஒழுங்கு தான் உன் வாழ்க்கையை சமநிலையாக்குகிறது. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான புரிதல் வளர்ந்து கொண்டே இருக்கும். நீ முன்பு யாரையும் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாய். ஆனால் இப்போது நீ அவர்களின் உணர்வுகளை உணர ஆரம்பித்திருக்கிறாய். இந்த உணர்வு தான் உன் உள்ளத்தின் மென்மை. தங்க பிள்ளையே, நீ இந்த மென்மையை காப்பாற்றினால் உன் வாழ்க்கையில் எந்த சண்டையும் நீண்ட நேரம் நிலைக்காது. அந்த மென்மை தான் உன் பாதுகாப்பு. நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தபோது என்னால் இவ்வளவு அமைதியாக இருக்க முடிகிறது என்று உனக்கே ஆச்சரியம் வந்தது. அந்த ஆச்சரியம் உன் வளர்ச்சியின் அடையாளம். அம்மன் உன்னை மெதுவாக மாற்றினாள். அவள் உன் உள்ளத்தில் இருந்த பயங்களை கரைத்தாள். அவள் உன் மனதில் இருந்த குழப்பங்களை தெளிவாக்கினாள். அவள் உன் இதயத்தில் இருந்த வலிகளை ஆற்றினாள். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை எப்போதும் நிலைத்து இருக்கும். அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் அடித்தளம். அந்த அடித்தளம் உறுதியானால் உன் வாழ்க்கை எப்போதும் நிலையானதாக இருக்கும். தங்க பிள்ளையே, நீ உன் உள்ளத்தில் இந்த நம்பிக்கையை தக்க வைத்து கொண்டால் எந்த சோதனையும் உன்னை குலைக்க முடியாது. நீ உன் மையத்தில் உறுதியாக இருப்பாய். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மென்மையான ஓட்டமாக அனுபவிக்கிறாய். எந்த அவசரமும் இல்லை. எந்த அழுத்தமும் இல்லை. நீ மெதுவாக, நிதானமாக வாழ்கிறாய். ஒரு நாள் நீ எந்த காரணமும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியை உணர்ந்தாய். அந்த மகிழ்ச்சி உன் உள்ளத்தில் இருந்து வந்தது. அது ஒரு தெய்வீக ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை உனக்கு கொடுத்தது அம்மன். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் எப்போதும் உன்னை வழிநடத்துகிறது. அந்த குரலை நீ நம்பினால் உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நீண்ட நேரம் நிலைக்காது. தங்க பிள்ளையே, நீ உன் உள்ளத்தை கேட்க ஆரம்பித்தால் உனக்கு வெளியில் யாரிடமும் பதில் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லா பதில்களும் உன் உள்ளத்தில் தான் இருக்கின்றன. நீ உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டால் உன் மனதில் ஒரு அமைதி நிலைக்கும். அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். நீ இப்போது எந்த பிரச்சனையையும் பயமாக பார்க்க மாட்டாய். அது ஒரு தற்காலிக நிலை என்று நீ புரிந்து கொண்டுவிட்டாய். இந்த புரிதல் தான் உன் மனதை வலிமையாக்கும். தங்க பிள்ளையே, நீ எதையும் சொல்லாமல் இருந்தாலும் உன் உள்ளம் எப்போதும் கேட்கப்படுகிறது. அந்த கேட்கும் சக்தி தான் உன் வாழ்க்கையின் ஆதாரம். நீ இந்த உணர்வை நம்பி வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை முழுவதும் ஒளியாக மாறும். அந்த ஒளியில் எந்த இருளும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எந்த சிக்கலும் வந்தாலும் அது உன்னை மேலும் வலிமையாக்கத்தான் வரும் என்று நீ புரிந்து கொண்டுவிட்டாய். தங்க பிள்ளையே, இந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வலிமை. அதை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் அமைதியாக இருக்கும்.
நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு தான் உன் உண்மையான இயல்பு. அந்த அன்பை நீ உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக மாறும். என் தங்கமே, அந்த நிம்மதி உன் வாழ்க்கையில் திடீரென்று வந்தது போல தோன்றினாலும் அது நீண்ட நாட்களாக உன் உள்ளத்தில் உருவாகிக் கொண்டிருந்தது. அதை நீ இப்போது உணர ஆரம்பித்திருக்கிறாய். அந்த உணர்வு தான் உன் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம். அந்த உண்மையான அர்த்தம் உன் உள்ளத்தில் தெளிவாக வெளிப்பட ஆரம்பித்தால் நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் புதிய பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பாய். நீ அனுபவித்த எல்லா தருணங்களும், நல்லதோ கெட்டதோ, இப்போது ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய உண்மையை உனக்கு சொல்லும். அந்த உண்மை என்னவென்றால், நீ ஒருபோதும் தனியாக இல்லை. தங்க பிள்ளையே, இந்த உணர்வு உன் மனதில் வேரூன்றும் போது உன் பயங்கள் மெதுவாக கரைந்து போகும். நீ முன்பு தவிர்க்க முயன்ற விஷயங்களை இப்போது தைரியமாக எதிர்கொள்ள ஆரம்பிப்பாய். அந்த தைரியம் உன் உள்ளத்தில் இருந்து வரும். அது வெளியில் யாராலும் தர முடியாத ஒன்று. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு வழிகாட்டல் எப்போதும் இருக்கிறது. அந்த வழிகாட்டல் உன்னை சரியான பாதைக்கு அழைத்து செல்கிறது. சில நேரங்களில் அது ஒரு எண்ணமாக வரும். சில நேரங்களில் அது ஒரு உணர்வாக வரும். ஆனால் அது எப்போதும் உன்னை தவறாமல் காப்பாற்றும். நீ ஒரு நாள் மிகவும் குழப்பமாக இருந்தபோது திடீரென்று உன் மனதில் ஒரு அமைதி வந்து நிற்கும். அந்த அமைதி உனக்கு ஒரு தெளிவை தரும். அது ஒரு பதிலாக இருக்கும். அந்த பதிலை நீ ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை முன்னேறும். தங்க பிள்ளையே, இந்த அமைதியை நீ நம்ப ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் நீண்ட நேரம் நிலைக்காது. அது வந்து போகும் ஒரு அலை போல இருக்கும். அந்த அலை உன்னை தள்ளி விடாது. நீ இப்போது உன் உள்ளத்தில் ஒரு நிலைத்தன்மையை உணர்கிறாய். அது ஒரு வலிமை. அந்த வலிமை உன்னை எந்த சூழ்நிலையிலும் நிலைத்திருக்க வைக்கும். இந்த நிலைத்தன்மை தான் உன் வாழ்க்கையின் அடித்தளம். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு யாரிடமும் கட்டுப்படாது. அது எல்லோரையும் சேர்த்து கொள்வது. அந்த அன்பு தான் உன் உண்மையான சக்தி. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை முழுமையாக பார்த்தபோது உன் மனதில் ஒரு நன்றி உணர்வு தோன்றும். அந்த நன்றி உன் இதயத்தை மேலும் திறக்கும். நீ வாழ்க்கையை குறை கூறாமல் அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாய். தங்க பிள்ளையே, இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உன் அமைதியின் ரகசியம். நீ எதையும் எதிர்க்காமல் அதை புரிந்து கொள்ள முயற்சித்தால் உன் வாழ்க்கையில் எந்த சண்டையும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மென்மையான ஓட்டமாக அனுபவிக்கிறாய். எந்த அவசரமும் இல்லை. எந்த பதட்டமும் இல்லை. நீ மெதுவாக, நிதானமாக முன்னேறுகிறாய். நீ ஒரு நாள் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியை உணர்ந்தாய். அந்த மகிழ்ச்சி உன் உள்ளத்தில் இருந்து வந்தது. அது ஒரு தெய்வீக ஆனந்தம். அந்த ஆனந்தம் தான் உன் வாழ்க்கையின் உண்மையான நிலை. தங்க பிள்ளையே, இந்த ஆனந்தத்தை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் ஒளியாக இருக்கும். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அந்த ஒளி உன்னை பாதுகாக்கும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் எப்போதும் உன்னை அழைக்கிறது. அந்த குரலை நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த குழப்பமும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ உன் உள்ளத்தில் இந்த நம்பிக்கையை தக்க வைத்து கொண்டால் எந்த சோதனையும் உன்னை குலைக்க முடியாது. நீ உன் மையத்தில் உறுதியாக இருப்பாய். தங்க பிள்ளையே, நீ எதையும் சொல்லாமல் இருந்தாலும் உன் உள்ளம் எப்போதும் கேட்கப்படுகிறது. அந்த கேட்கும் சக்தி தான் உன் வாழ்க்கையின் ஆதாரம். நீ இந்த உணர்வை நம்பி வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை ஒரு தெய்வீக பயணமாக மாறும். அந்த பயணத்தில் நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எந்த சிக்கலும் வந்தாலும் அது உன்னை மேலும் வலிமையாக்கத்தான் வரும் என்று நீ புரிந்து கொண்டுவிட்டாய். தங்க பிள்ளையே, இந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வலிமை. அதை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் அமைதியாக இருக்கும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும்.
அந்த அன்பு தான் உன் உண்மையான இயல்பு. என் தங்கமே, அந்த நிம்மதி, அந்த அமைதி, அந்த ஆனந்தம் இவை எல்லாம் உன் வாழ்க்கையில் திடீரென்று வந்தவை அல்ல. அவை எப்போதும் உன்னுடன் இருந்தவை. நீ அவற்றை இப்போது உணர ஆரம்பித்திருக்கிறாய். அந்த உணர்வு தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் உன் உள்ளத்தில் மெதுவாக வேரூன்றி வளர ஆரம்பித்தால், நீ வாழ்வை வேறு எதற்கும் ஒப்பிட முடியாத ஒரு அமைதியான அனுபவமாக காண ஆரம்பிப்பாய். முன்பு நீ தேடியது வெளியில் இருந்தது, இப்போது நீ கண்டுபிடித்தது உன் உள்ளத்தில் தான் இருக்கிறது. இந்த மாற்றம் தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம். தங்க பிள்ளையே, நீ எப்போதாவது அமைதியாக அமர்ந்து உன் இதயத்தின் துடிப்பை கவனித்திருக்கிறாயா? அந்த துடிப்பு வெறும் உடலின் செயல்பாடு அல்ல. அது உன் உள்ளத்தின் ஒலி. அந்த ஒலியில் ஒரு நிதானம் இருக்கும். அந்த நிதானம் தான் உன் வாழ்க்கையின் சமநிலை. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளம் எப்போதும் ஒரு செய்தியை அனுப்பிக் கொண்டே இருக்கும். அந்த செய்தி உன்னை பாதுகாக்கும். அது உன்னை தவறான முடிவுகளிலிருந்து காப்பாற்றும். சில நேரங்களில் அந்த செய்தி ஒரு தயக்கம் போல வரும். சில நேரங்களில் அது ஒரு திடீர் தெளிவாக வரும். ஆனால் அது எப்போதும் உன்னை வழிநடத்தும். நீ ஒரு நாள் மிகவும் குழப்பமாக இருந்தபோது திடீரென்று ஒரு அமைதி உன் மனதில் வந்து நிற்கும். அந்த அமைதி உனக்கு ஒரு தீர்வை தரும். அது நீ எதிர்பார்க்காத ஒரு பதில். அந்த பதில் தான் உன் உள்ளத்தின் குரல். தங்க பிள்ளையே, நீ இந்த குரலை நம்ப ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த சந்தேகமும் நீண்ட நேரம் நிலைக்காது. அந்த சந்தேகத்தை ஒரு தெளிவு மாற்றிவிடும். அந்த தெளிவு தான் உன் உண்மையான நண்பன். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எந்த சிக்கலும் வந்தாலும் அது ஒரு பாடம் என்று நீ புரிந்து கொண்டுவிட்டாய். இந்த புரிதல் தான் உன் மனதை வலிமையாக்கும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு யாரையும் குறை கூறாது. அது யாரையும் தள்ளி விடாது. அது எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறது. அந்த அன்பு தான் உன் உண்மையான இயல்பு. ஒரு நாள் நீ எந்த காரணமும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியை உணர்ந்தாய். அந்த மகிழ்ச்சி உன் உள்ளத்தில் இருந்து வந்தது. அது ஒரு தெய்வீக ஆனந்தம். அந்த ஆனந்தம் தான் உன் வாழ்க்கையின் உண்மையான நிலை. தங்க பிள்ளையே, இந்த ஆனந்தத்தை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் ஒளியாக இருக்கும். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அந்த ஒளி உன்னை பாதுகாக்கும். நீ இப்போது எந்த சூழ்நிலையிலும் உன் அமைதியை காப்பாற்றுகிறாய். யாராவது கோபமாக பேசினாலும் நீ அமைதியாக இருக்கிறாய். இந்த அமைதி பலவீனம் அல்ல. இது மிகப்பெரிய வலிமை. அம்மன் உனக்கு இந்த வலிமையை கொடுத்திருக்கிறாள். அந்த வலிமையை நீ பயன்படுத்தினால் உன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் எப்போதும் உன்னை வழிநடத்துகிறது. அந்த குரலை நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நீண்ட நேரம் நிலைக்காது. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தபோது எவ்வளவு மாறி விட்டாய் என்று நீயே ஆச்சரியப்படுவாய். முன்பு இருந்த பயம், பதட்டம், குழப்பம் இவை எல்லாம் இப்போது மங்கிய நினைவுகள் மட்டுமே. தங்க பிள்ளையே, இந்த மாற்றம் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. அது வெளியில் யாராலும் பார்க்க முடியாது. ஆனால் நீ அதை ஆழமாக உணர்கிறாய். அந்த உணர்வு தான் உன் உண்மையான செல்வம். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மென்மையான ஓட்டமாக அனுபவிக்கிறாய். எந்த அவசரமும் இல்லை. எந்த அழுத்தமும் இல்லை. நீ மெதுவாக, நிதானமாக வாழ்கிறாய். நீ உன் உள்ளத்தில் இந்த நம்பிக்கையை தக்க வைத்து கொண்டால் எந்த சோதனையும் உன்னை குலைக்க முடியாது. நீ உன் மையத்தில் உறுதியாக இருப்பாய். தங்க பிள்ளையே, நீ எதையும் சொல்லாமல் இருந்தாலும் உன் உள்ளம் எப்போதும் கேட்கப்படுகிறது. அந்த கேட்கும் சக்தி தான் உன் வாழ்க்கையின் ஆதாரம். நீ இந்த உணர்வை நம்பி வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை ஒரு தெய்வீக பயணமாக மாறும். அந்த பயணத்தில் நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எந்த சிக்கலும் வந்தாலும் அது உன்னை மேலும் வலிமையாக்க தான் வரும் என்று நீ புரிந்து கொண்டுவிட்டாய்.
தங்க பிள்ளையே, இந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வலிமை. அதை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் அமைதியாக இருக்கும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு தான் உன் உண்மையான இயல்பு. என் தங்கமே, இந்த அமைதி, இந்த நிம்மதி, இந்த ஆனந்தம், இவை எல்லாம் உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வங்கள். அவற்றை நீ உணர்ந்து வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு தெய்வீக ஒளியாக மலரும். அந்த தெய்வீக ஒளி மலர்ந்து கொண்டே இருக்கும் போது உன் உள்ளத்தில் ஒரு புதுமையான அமைதி ஆழமாக பதியும். அந்த அமைதி வெளியில் எதுவும் மாறாமல் இருந்தாலும் உன் பார்வையை மாற்றும். நீ உலகத்தை வேறு கண்களால் பார்க்க ஆரம்பிப்பாய். சின்ன சின்ன விஷயங்களிலும் அர்த்தத்தை கண்டுபிடிப்பாய். ஒரு காற்றின் தொடுதல் கூட உனக்கு ஒரு ஆசீர்வாதம் போல தோன்றும். தங்க பிள்ளையே, நீ முன்பு தேடிய நிம்மதி வெளியுலகில் இல்லை என்பதை இப்போது புரிந்து கொண்டிருக்கிறாய். அது உன் உள்ளத்தில் இருந்தது. அந்த உள்ளத்தை நீ கவனித்தபோது அந்த அமைதி வெளிப்பட்டது. இதுவே உன் வாழ்க்கையின் உண்மையான திருப்பம். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு ஒளி எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அது உன் சிந்தனைகளை சுத்தமாக்கும். அது உன் உணர்வுகளை மென்மையாக்கும். அந்த ஒளி தான் உன் உள்ளத்தின் தெய்வீக சக்தி. ஒரு நாள் நீ மிகவும் சோர்வாக இருந்தபோது கூட அந்த ஒளி உன்னை விட்டு போகவில்லை. அது மெதுவாக உன்னை எழுப்பியது. அந்த ஒளி உன் வாழ்க்கையின் உண்மையான துணை. அது உன்னை ஒருபோதும் கைவிடாது. தங்க பிள்ளையே, நீ உன் உள்ளத்தில் இந்த ஒளியை நம்ப ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த இருளும் நீண்ட நேரம் நிலைக்காது. அது வந்தாலும் அந்த ஒளி அதை கரைத்து விடும். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு அமைதியான பயணமாக அனுபவிக்கிறாய். எந்த அவசரமும் இல்லை. எந்த பதட்டமும் இல்லை. நீ மெதுவாக, நிதானமாக முன்னேறுகிறாய். இந்த நிலை தான் உண்மையான வாழ்வு. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு யாரையும் பிரிக்காது. அது எல்லோரையும் ஒன்றாக இணைக்கும். அந்த அன்பு தான் உன் உண்மையான சக்தி. ஒரு நாள் நீ எந்த காரணமும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியை உணர்ந்தாய். அந்த மகிழ்ச்சி உன் உள்ளத்தில் இருந்து வந்தது. அது ஒரு தெய்வீக ஆனந்தம். அந்த ஆனந்தம் தான் உன் வாழ்க்கையின் உண்மையான நிலை. தங்க பிள்ளையே, இந்த ஆனந்தத்தை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் ஒளியாக இருக்கும். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அந்த ஒளி உன்னை பாதுகாக்கும். நீ இப்போது எந்த சூழ்நிலையிலும் உன் அமைதியை காப்பாற்றுகிறாய். யாராவது கோபமாக பேசினாலும் நீ அமைதியாக இருக்கிறாய். இந்த அமைதி பலவீனம் அல்ல. இது மிகப்பெரிய வலிமை. அம்மன் உனக்கு இந்த வலிமையை கொடுத்திருக்கிறாள். அந்த வலிமையை நீ பயன்படுத்தினால் உன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் எப்போதும் உன்னை வழிநடத்துகிறது. அந்த குரலை நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நீண்ட நேரம் நிலைக்காது. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தபோது எவ்வளவு மாறி விட்டாய் என்று நீயே ஆச்சரியப்படுவாய். முன்பு இருந்த பயம், பதட்டம், குழப்பம், இவை எல்லாம் இப்போது மங்கிய நினைவுகள் மட்டுமே. தங்க பிள்ளையே, இந்த மாற்றம் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. அது வெளியில் யாராலும் பார்க்க முடியாது. ஆனால் நீ அதை ஆழமாக உணர்கிறாய். அந்த உணர்வு தான் உன் உண்மையான செல்வம். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மென்மையான ஓட்டமாக அனுபவிக்கிறாய். எந்த அவசரமும் இல்லை. எந்த அழுத்தமும் இல்லை. நீ மெதுவாக, நிதானமாக வாழ்கிறாய். நீ உன் உள்ளத்தில் இந்த நம்பிக்கையை தக்க வைத்து கொண்டால் எந்த சோதனையும் உன்னை குலைக்க முடியாது. நீ உன் மையத்தில் உறுதியாக இருப்பாய். தங்க பிள்ளையே, நீ எதையும் சொல்லாமல் இருந்தாலும் உன் உள்ளம் எப்போதும் கேட்கப்படுகிறது. அந்த கேட்கும் சக்தி தான் உன் வாழ்க்கையின் ஆதாரம். நீ இந்த உணர்வை நம்பி வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை ஒரு தெய்வீக பயணமாக மாறும். அந்த பயணத்தில் நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய்.
எந்த சிக்கலும் வந்தாலும் அது உன்னை மேலும் வலிமையாக்கத்தான் வரும் என்று நீ புரிந்து கொண்டுவிட்டாய். தங்க பிள்ளையே, இந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வலிமை. அதை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் அமைதியாக இருக்கும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு தான் உன் உண்மையான இயல்பு. என் தங்கமே, இந்த அமைதி, இந்த நிம்மதி, இந்த ஆனந்தம், இவை எல்லாம் உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வங்கள். அவற்றை நீ உணர்ந்து வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு தெய்வீக ஒளியாக மலரும்.